போனான் போகட்டும் போடா. இப்போ யாருக்கு அடிக்கிறது? அம்மா அம்மா ஆளுக்கு ரெண்டு கூடனு ரெண்டு கூடனு. நான் அன்றைக்கு வந்தேன். எனக்கு பிறகுற பிள்ளையும் என்ன போல அனுபவிக்க கூடாது. எனக்கு ஆசை இருக்குதான். நான் என்ன நிலைமையால் விரும்புகிறேன். இணைக்கிறோம் இல்லை. இதுகளே எனக்கு பிள்ளையா இருந்துட்டு போட்டுக்கு. நாளைக்கு நான் ஒன்று வந்து அப்போ செத்து போனால் என்ற பிள்ளை எத்தனை பேர் ஏசிவினம். நானே வேண்டின் நான் அப்படி பேச்சு. அதே போல் என்ற பிள்ளைக்கும் பெறக்கூடாது. என்ன மாதிரி பேன் தலையில் உடத்தாட்ட பேன் எல்லாம் உங்களோட தலையக்கா நிற்குது உலகண்ணா. ஏன் வாரவே இல்லை நம்மகிட்ட கடிக்க மாட்டேன். பள்ளியில் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். பேசுவா சில நேரம் ஊற்ற பேச்சு பேசுவியோன்னு. நான் கோபம் வந்தால் பேசு. இப்போ என்ன மாதிரி கோபம் வருதோ என்ன மாதிரி? கோபம் வந்தால் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் பேசுவோம், நாங்களும் பேசுவோம். இப்போ கோபம் வருதோ? ஐயோ உடம்பு இதெல்லாம் கலாட்டி கெடுக்க தான் போகிறேன். விலங்கல இதெல்லாம் கலாட்டி கெடுத்து போட்டு சாக போகிறேன். எதெல்லாம்? இதுகள் கை காலையோ? இதுகள் ஒன்றும் வேண்டாம். கை கால் ஒன்றும் வேண்டாம். கலட்டுங்க ஒரு கையை இருக்கா? கலட்டே. ஏன் ஏன் அப்போ என்ன கலட்டுவீங்க? நீ சொன்னது ஒரு ஒழுங்கும் செய்யாதீங்க. செத்து போச்சுன்னு சொன்னதும் டாக்டர் தான். சேர்ந்து அப்படி அறிவிச்சதும் அவள் தானே. தம்பெல்லாம் போச்சு எல்லாமே. இப்போவும் சொல்லுவேன் நம்ம ஐயா எனக்கு இனி சாவே இல்லை. இனி சாவே இல்லையான்ட்டு. அப்போ பந்தல் காசு என்ன கொடுத்து அப்புறம்? இல்லை இல்லை அது சமையண்ட சமையண்ட பந்தல்லாண்ணா. சரியா ஓகே. நீ கல் சுமப்பது என் வயிறு கொதிக்குது. எத்தனை பேரை கேட்டு முகத்தை பார்த்தா கண்ணு கலங்கு. இந்த மழை வெள்ளம் முட்டி அங்கே வந்துட்டு புல்ல மனம் பாடுங்க. இல்லை நான் டெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஓடுனு போய் சொல்லிட்டீங்க. ஓடையில இப்போ உங்களோட மனைவி வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்டவா? ஓ கஷ்டம்னு சொல்லி உதவி கேட்டவா? அப்போ என்ன மாதிரி உங்களோட நிலைமைகள் என்ன மாதிரி இருக்குது? நாங்கள் இப்போ கதிரையிலேருந்து கதைக்கிறோம். நீங்கள் எப்படி கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை. வருத்தம் பார்க்க வரவே எல்லாருக்கும் பாடுறாரு. ஆனால் எனக்கு பாடுறா இல்லை பார்த்து அவையில் சொல்கிறேன். அம்மா பாடுறாவண்ணா நான் வந்து கேளுங்க. அம்மா பாடுற எல்லாருக்கும் பைத்தியம் அர்த்தம் இல்லை விளங்குதா? அப்படின்னா இப்போ நானும் பைத்தியம் என்று தான் அர்த்தம் கூட பார்வையில். அவள் என்ன செய்ய விரும்புகிறாவோ அதை செய்ய விடுங்க. ஆமாம் சும்மா இருங்க நீங்கள். மன்னவனே அழலாமா பாட்டை படியனே. மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உயிராய் நான் இருக்க எண்ணுகிறாய் நீ இருக்க மன்னவா மன்னவா மன்னவா. சித்திரவாத செய்கிறீர்கள். வெட்டு இருக்கார் கொத்து இருக்கார். பட்டு எங்கே பட்டு அடையாளத்தை காட்டுங்க. பட்டு அடையாளத்தை காட்டுற இடத்துல பட்டி இருக்கணும். வருவான் அது என்னண்டா உண்மையில் இன்றைக்கு வந்ததுக்கான குடிய காலம் ஒரு 5 மணி போல் கனவுல டக்கண்டு கைதடி என்று கத்தவள்கிட்டேன். பார்த்தா நீங்கள் வந்திருக்கிய அதான் பார்த்தேன்னு சோழி இன்றைக்கும் போகாடி. அப்புறம் நாளைக்கும் வந்தால் 5 மணி கிளம்ப வேண்டி வந்துருமென்ட்டு தான் இன்றைக்கு வந்துட்டேன். பா நம்ம கேட்டுட்டு வரட்டே கேட்கட்டே கூப்பிட்டு கேட்கட்டே என்ன இஞ்சால கொழுவரண்டு கேட்கட்டே கேட்குறேண்ணா. யார் நிற்கிறவங்க உங்களோட நிலைமைக்கு ஒரு பாட்டு நடுங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பிள்ளையொரு பிள்ளை என்று எங்குவோர் பலன் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கைதடின்றது தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த கீரி மேலே கடை ஓப்பனிங்குக்கு போகிறதுக்கு முன்னம் வந்து மல்லாவி அக்காவிட்ட வந்து எங்களை தேடி ஒரு அம்மா ஒரு ஆள் வந்திருந்தா அப்படின்னு சொல்லி அக்கா கால் பண்ணவே நாங்கள் போயிட்டு அம்மாவை பார்க்குறப்ப வந்து அம்மா நிறைய கஷ்டங்களை சொல்லி வந்துட்டு அழுதுருந்தா. அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபா காசும் வந்துட்டு நாங்கள் பஸ்ஸுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு ஏற்றி கொண்டு விட்டுட்டு வந்ததை பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூட நிறைய பேர் வந்து உண்மையிலே கிருஷ்ணாவுக்கு நல்ல மனசு, காசு கொடுத்தது மட்டுமில்லை கொண்டு போயிட்டு இறக்கி கூட விட்டுட்டு போகுது அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பீங்க. அப்போ நான் வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நான் கொழும்பு போகணும், நிறைய வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஆறுதலாக
உங்கள்கிட்ட வர நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நான் அம்மாவுக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த வகையில் நான் இன்றைய தினம் வந்துட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னும் காலையில் வந்துட்டு வரணிலேருந்து சரியான மாதிரிக்கு ஒரே ஹோலடி. அப்போ நான் அவங்களே முருகா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போனால் அவங்க வந்து கொஞ்சம் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கால் பண்ணி இந்த இடம்னு சொல்கிறப்பவே நான் வந்து கேட்டேன், நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா ஆல்ரெடி நான் அவங்களோட ஏரியாவுக்கு வந்திருக்கேன், உங்களை எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, தயவுசெய்து நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், இன்னாற்ற மகளா நீங்கள் அப்படின்னு கேட்குறப்போ வந்து இல்லை எனக்கு அது யாருன்றே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அவங்க. சரி அப்படின்னு சொன்னால் ஒரு புது குடும்பம் தானே, சரி நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போனால் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கார் அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லாம் சிரமப்பட்டு கடைசியில் அந்த ரோட்டை கண்டுபிடிச்சி சொன்னேன், சரியாக்கா நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து இல்லைங்க உங்களால் ஃபைன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி போட்டு போனால் அந்த ரோட்டை மறிக்கிற அக்கா வந்துட்டு எனக்கு தெரியும். அப்போ தெரிஞ்ச அக்கா தானே நிற்கிறான்னு சொல்லி போட்டு யார் அக்கா இந்த ஏரியாக்கள் அப்படின்னு சொல்ல நான் தானேண்டா. நான் நீங்களா உங்களுக்கு உதவியண்டா எனக்கு தான் சொன்னேன், என்னை பார்த்தா கஷ்டமாக தெரியல. நான் சொன்னேன் நீங்கள் கஷ்டமன்றது ஓகே, ஆனால் நீங்கள் எதுக்கு போய் சொன்னீங்க, நீங்கள் உங்களோட அம்மாவுக்கு தானே நாங்கள் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணினாங்க, அதே சொல்லியிருக்கலாம், அதை சொல்லியிருந்தாலே நானாகவே உங்களோட வீடு தேடி வந்திருப்பேன், இவ்வளோ தூரம் போய் சொல்லி எதுக்கு என்னை கூப்பிட்டேன் நீங்கள் அப்படின்னு சொல்ல இல்லை கிருஷ்ணா அது ஏதோ சொல்லி போட்டேன், இப்போ அம்மா வர நான் வர தானே எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அதில் ஒரு 5-6 பேர் சேர்ந்து காரையை மறித்து கட்டாயம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் போகணும், இல்லாட்டி இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லி சும்மா அவங்க யோகா சொன்னவங்க. இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் வந்துட்டு சொன்னேன், நான் வந்து வீடியோ செய்யவும் மாட்டேன் ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன்ட்டு. அப்போ கடைசியாக கேட்டால் இந்த உண்ட காசு தார ஆட்டே காசு தானே சந்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்ன ஒரு நிமிஷம் போகிறோங்க கதைக்கிறத யோசிச்சு கதைங்கோ. ஆட்டை காசாக இருந்தாலும் நான் வந்து நீங்கள் நேர்மையாக கூப்பிட்டு தான் நான் வந்து தந்துட்டு போயிருப்பேன், நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் பொய் சொல்லணும், இவ்வளோ தூரம் என்னத்துக்கு என்னை சீட் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே அதில் லேட் ஆகிடுது. அண்ட் வந்து உண்மையிலே ப்ரெஷரை கூட்டி விட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டியான கோவம் வந்துட்டு அதில் நின்று காய்ச்சி போட்டு வர சொன்னாங்க. இது இப்போ 3 மணி ஆகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, இந்த அம்மாவை அப்படியே பார்த்துட்டு போகும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தயவு செய்து நான் திரும்ப சொல்கிற விடயம் வந்து யாரும் பொய் சொல்லி கூப்பிடாதீங்க எங்களை, அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் வந்து தாரது இன்னொரு ஆள்கிட்ட காசு தான், எங்கள்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் நாங்களுமே எஃபோர்ட் போடுறோம், எங்களோட காசையும் செலவழித்து தான் நாங்கள் வாரோம், நிறைய கஷ்டப்படுறோம் நாங்களுமே. ஸோ தயவு செய்து யாரும் வந்துட்டு சீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றத நான் மறுபடியும் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அம்மாவுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொஞ்சம் நாங்கள் வளைமை மாதிரி யோகாவை வந்துட்டு வீடியோ செய்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் நின்று காட்டையா சப்பாத்து போட்டிருக்கோம் எல்லாம் வடியாக காட்டுங்கோ. ஏன்டா இன்றைக்கு எங்களோட எஸ்கேவி சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நான் தம்பி அக்கால் 2 பேர் 3 பேருமே வந்து புதுசாக சப்பாத்து வாங்கினாங்க. அப்போ இன்றைக்கு மட்டும்தான் இதை காணக்கூடிய மாதிரி இருக்குமே சொன்னால் இதை நாங்கள் ஓடுறதுக்காண்டி வாங்கின சப்பாத்து. அப்போ இதை நாங்கள் மற்ற நாட்களில் போட மாட்டோம், அடி கொஞ்சம் காட்டியிருக்கோம் என்ன மாதிரி இருக்குன்றதையும் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். சரி தானே? ஓகே. அம்மா கடவுளே. அம்மா வணக்கம். இது என்ன இது பேக்கரியோ இல்லை வீடோ? ஆ பார்த்தா பேக்கரி மாதிரி தான் கிடக்குண்ணே. அந்த தண்ணி போத்தில் கொண்டாங்க சுட வைப்போம் கொஞ்சம். இந்த இது படத்தை வச்சா கொஞ்சம் சுட்டா தண்ணி இருந்தால் அவனை தடிமனுக்கு நல்ல இல்லை. என்னண்டு இதுக்கு இந்த வாழ்கிறீங்க? அம்மாவுக்கு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? பார்க்க தெரியுது. குளிசைகள் பாவிக்கிறீங்களா அம்மா? 3 மாதமாக போகல, காசு இல்லை. 4500 ஆட்டோக்காரன் கேட்குறான், 4200 கேட்டால் போவீங்களா? அதுவும் இருந்தால் போவீங்களா? பாருங்க இதை குத்துறால சில கேன்சர் வந்தாலும் பெரும் பிரச்சனை இல்லையே. ஏன்னா சரி நேற்று முந்தா நாள் நீங்கள் கதைச்சால கேட்டு இருந்தீங்களே புளிசி எல்லாம் கொடுக்குறீங்க. அப்போ பார்த்தீங்களா? அப்போ பார்த்துருக்கிறீங்களா? என்ன பாருங்க போகிறோங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் கலட்டுங்க. நான் சொல்கிறேன் முறையை சொல்லித்தாலும் முறையின்படி கற்றுங்க. முதலாவது நீங்கள் இதை கையில் வேண்டணும், சரியா? 2வது இதை இப்படி அமர்த்தணும், 3வது இப்படி சட்டையில் குத்துவோம். என்னண்டு? சரி குத்துங்க. முதலாவது கையில் வேண்டிட்டீங்க, 2வது சரி, 2வது படிமுறை சரி, 3வது படிமுறை அப்போ அங்கே கொஞ்சம் மேலே குத்துவோம். இடத்துல மேலே கொஞ்சம் மேலே குத்துவோம், கொஞ்சம் மேலே. கையை நெய்ந்த ஆட்டம் ஆடுது. சரி ஓகே. அப்போ அங்கே வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ சரி உங்களோட கொஞ்சம் கிளைச்சல் போலாம் கிடக்கு. சரி பரவாயில்ல. இருந்தாலும் இது வந்து உங்களோட வீடு சரி தானே? இது வந்து உங்களோட வீடு. அப்போ இங்கே தான் இருந்து வாழ்கிறீங்க. டாய்லெட் இருக்குது, கிணறு இருக்குதாம்மா? கிணறு இருக்குது என்ன? சரி ஓகே. நான் ஆல்ரெடி காலமாக குளிச்சுட்டு தான் வந்தேன், இப்போ திருப்ப குளிக்க வேண்டி வர போகுது. ஓ மை காட், என்னண்டப்பா இருக்குது கடவுளே ஏசப்பா.
இது அப்போ இந்த வீட்டில் நீங்கள் இருந்து வாழ்கிறீங்க என்ன? ஓகே, உங்களோட அவர் எங்கேம்மா? அவர் கிளினிக்குங்க. கிளினிக்கு போயிட்டாரா? என்ன பிரச்சனை அவருக்கு? வேல்வு வந்து சுருக்கம். வேல்வு வந்து சுருக்கம். ஏன் வெயிலத்தை வச்சுருங்க போச்சா இல்லாட்டி செய்ய சொன்னவங்க எங்கள் ஆப்ரேஷன் இந்த வீட்டுக்குள்ளே செய்து இங்கே படுத்துறது. இந்த வீட்டு ஆப்ரேஷன் செய்யலாது தானே? அப்போ பொறுங்க வரேன். இப்போ எங்கே? இப்போ கிளினிக் எங்கே? பெரிய ஆஸ்பத்திரி. பெரிய ஆஸ்பத்திரிக்கா? வெள்ளனா செலம் சத்தம் கொடுக்குறோம். இப்போ 1 மணிக்கு தான் டாக்டர் வா. அங்கே போனால் சரி எப்படியாவது அப்போ இடியாப்பமும் சொதியும் செய்து கொடுத்து விட்டுட்டேன். அப்போ அம்மா தான் வந்து எங்களோட வீடு தேடி வந்த அம்மா. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்கலாமா? புதையில எங்கடா கையில் இதுதான் வந்து அம்மாண்ட வீடு. அக்கா சரி அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அம்மாவோட வீடு. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோ குசினி எல்லாம் நீட்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த உள்ளுக்கு சாயம் போட்டு வச்சிருக்கு பாருங்க. கடகம் முளைக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் கூட நீங்கள் அதுதான் தொழில் செய்கிறீங்களா? ஓகே, அந்த தொழில் செஞ்சால் வாழ்கிறீங்க. ஐயோ கடவுளே, ஃபேன் இருக்குதா அவங்களோட விட்டு? ஃபேன் இருக்குதா? ஓகே, இல்லாட்டி அதுவும் கஷ்டமாக போயிடும். அம்மாவுக்கு எத்தனை வயசு? ஒரு 70-72 இருக்குமா? 70. பார்த்தீங்களா என்ன கணிப்பு? கணிச்சாப்பிள்ளே அது ஆள் கதைக்குமோ? சில நேரம் சொல்ல, சில நேரம் கூடாத பேச்சு எல்லாம் பேசும். கூடாத வச்சு பேசி விட்ருவா கடவுளே. அப்படி என்ன பேச மாட்டா அவ்வளோ பேசுவேனே. வத்தியா சிரிப்பேன் இந்த கடவுளே. பார்ப்போம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன என்ன நீங்கள் அங்கே தெரியுறேன்? இல்லைங்க, நான் இப்போ இந்த கடைச்சி நான் இல்லை. அப்போ என்ன மாதிரி பேன் தலையில் உடத்தாட்ட பேன் எல்லாம் உங்களோட தலையக்கா நிற்கிது உலக என்ன? ஏன் பாரவே இல்லை நம்பிட்ட விளங்கல. கடைசியாக எப்போ குளிச்ச நீங்கள்? நேற்று சொல்லு. அதே நீங்கள் அவா கேட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது எப்போ குளிச்சீங்கன்னு? நான் தானே வாக்குற ஆள் குளிக்காது. சிரிச்சா என்ன வடிவாக சித்திரா மாதிரி கிடையாது. சித்திரா தெரியுமா உங்களுக்கு? பாட்டு படிப்பா சித்திரா தெரியுமே? தெரியுமா? அவா மாதிரி கிடையாது உங்களை சிரிக்க விட்டு பார்க்க. இங்கே இவார் உங்களுக்கு மகளா? மருமகளண்டா? மருமகளண்டா? எத்தனை மகள் உங்களுக்கு மொத்தம்? 2 பேர். அடிப்பா இல்லை தானே? அப்படியும் செய்ய மாட்டான். கடிக்க மாட்டான்டே பள்ளியில். அப்படியும் செய்ய மாட்டேன். பேசுவா சில நேரம் ஊத்தா பேச்சு பேசுவியோன்னு. நான் கோபம் வந்தால் பேசு. இப்போ என்ன மாதிரி கோபம் வருதோ? என்ன மாதிரி கோபம் வந்தால் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் பேசுவோம், நாங்களும் பேசுவோம். இப்போ கோபம் வருதோ? ஐயோ என்ன சாப்பிட்டீங்க மதியம்? ஒன்றுமில்லை. ஐயோ, காலம் என்ன சாப்பிட்டீங்க? காலமே ஒன்றுமில்லை. நேற்று பின்னேரம் ரொட்டி. நேற்று மதியம் ரொட்டி. நேற்று காலமே ரொட்டி. 3 நேரமும் ரொட்டி. ரொட்டி என்னத்தில் சுட்டீங்க? சட்டியிலே? யார் சுட்டு தந்த ரொட்டி? மகள். உங்களுக்கு 2 பிள்ளையாலே? மற்ற பிள்ளை எங்க? 2. இதில் ஒன்று இருக்குது. மற்றதுங்க? மற்றது அது கறிக்கானம் செய்து போட்டா. உங்களுக்கு வருத்தம் இருக்கு உடம்புல? எனக்கு வருத்தம், பொல்லாத வருத்தம். என்ன வருத்தம்? பொல்லாத வருத்தம்? அந்த பாதம் முழுக்க உரங்கள்ளி போட்டுவிடாங்க. அந்த மைக்க தாங்கம்மா. அந்த பாதம் முழுக்க உரங்கள்ளி போட்டு. அந்த பாதம் முழுக்க உரங்கள்ளி போட்டுக்கிறாங்க. அதே உங்களோட பொல்லாத வருத்தம். நாங்கள் இருக்கிற உங்களுக்கு என்ன வருத்தம்? இது என்ன சாமான் தெரியுமோ? பாம் லைட் பத்துது பேங் வெடிக்கும். ஓ, கணக்கு காய்ச்சா கோவிச்சா வெடிக்கும். செத்து போதும். யார் பிடிக்கிறது உத்தரிக்கிறது பார்க்கட்டா? என்ன உத்தரிக்கிறீங்க நீங்கள்? உத்தரிக்கிறேன். என்ன உத்தரிக்கிறீங்க? எனக்கு வருத்தங்க நக்கா சொல்லுங்க உங்களோட வருத்தத்தை இருக்கா? டே எனக்கு எழுதா? சரி. நல்லபடி ஆகிறேன். யாரு? உந்தாக்கள். ஓ, அவங்களோட பகன்னுடுங்க. அதை விடனே அது கிடக்கட்டுமே. உன்ட்டு வருத்தத்தை சொல்லணே. என்னென்ன வருத்தம்னு சொல்லுங்க. ஊருப்பட்ட வருத்தம்னு சொன்னீங்களோ? எல்லா வருத்தத்தையும் சொல்லுங்க ஒருக்கா. உடம்புல என்னென்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. காற்று துடிக்குதோ? சரியோ? அதை
உடம்பு இதெல்லாம் கலட்டி கறிக்க தான் போடுறேன். விலங்குல இதெல்லாம் கலட்டி கறிஞ்சு போட்டு சாக போகிறேன். எதெல்லாம் இதுகள் கை காலையோ இதுகள் ஒன்றும் வேண்டாம். கை கால் ஒன்றும் வேண்டாம். வேண்டாம் கலட்டுங்க ஒரு கையும் இருக்கா? கலட்டே ஏன் ஏன் அப்போ என்னண்டு கலட்டுவீங்க? இப்போ 3 மாதமாக குளிசா போட இல்லையோ? கிடக்கிறதா கொடுக்குறீங்க. குளிசா போடாட்டி என்ன செய்வா? அட்டாசம் பண்ணுவா, பேசுவா. உங்களை பிள்ளைன்னு தெரியும். ஏன் மகளை பேசுறீங்களாம் கண்டவாட்டுக்கு? விசாரி வந்தான். உங்களுக்கு விசார் வந்தாளா? யார் சொன்ன உங்களுக்கு விசார் உண்டு? நான் தான் கேட்டேன். என்னண்டு உங்களுக்கு விசார் வந்தது? தான் விசாரி வந்தேன். யாரால? இந்த பக்கத்தில் ஏன் என்ன செஞ்சவ? அவன் கஞ்சல் குப்பி வண்டி இஞ்சால போடுறான். அதெல்லாம் விசார் வந்தோம். இப்போ நீங்கள் திருப்பி அங்கால விட்டால் உங்களோட விசார் போடுமோ? நான் போடுறேன். கஞ்சல் குப்பையால் இஞ்சால போட்ட வழியே தான் விசார் வந்ததோ? அப்போ ஏன் வந்தது? 9 சவரம் எல்லாம் செத்து போச்சுன்னு. அதோட அப்படி போனா உங்களோட அக்கா செத்த அப்புறம் பிசர் கூடிட்டா சொல்கிறா. இவாட கதைக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடக்கு எனக்கு. பெம்பலா கதையே நான் ஏதாவது பகடிக்கா? என்ன கதைக்கிறேன்? சும்மா ஏதாவது கதைங்க, பாட்டு ஒன்று பாடுங்க. ஏன் அப்போ என்ன பேசி விடுங்க கண்ட பாட்டுக்கு. கண்ட பாட்டு பேசுகிறதுக்கு என்கிட்ட விசாரி உண்டு கடவுளை பார்த்து எவ்வளோ நிதானம் உண்டு. ஏதாச்சும் பேசி விடுங்க என்ன கண்ட பாட்டுக்கு. கண்ட பாட்டு பேசுகிறதுக்கு எனக்கு விசாரி இல்லை. சரி அப்போ நோமலாக பேசுங்க. அப்போ போடா வழியில் ராஸ்கலண்டு அப்படி எதுவும் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படியும் சொல்ல மாட்டேங்குது. அப்போ நான் மகளோட கை கேட்டேன். மகளோட கேட்டேன். சரியா வேறு காரியம் இருக்காக்கா? ரெண்டு கடவுளே ரெண்டுப்பா. சரியா ஓகே. உண்மையிலே ஒரு 5 நிமிஷம் அதில் இருக்கலாம். அவரோட இன்னொண்டம்மா இருந்து சமாளிக்கிறீங்க. அவள் கொண்டு போயிடாதவங்க இப்படியான ஆக்களை ஆற்றியன் விட்ட கொண்டு போனால் ஏறாயினும் என்ற விளைஞ்சலம் எல்லாம் அதில் என்ற ஹஸ்பண்ட் சில நேரம் சாப்பிட்றதில்லை. அப்போ என்ன சரியில்லை சின்ன வயசுல அம்மா ஏன் சாப்பிட்றீங்களா? அப்படி செய்கிறபடியாவோ? 18 வயசுல அம்மா கல்யாணம் செய்து 19 வயசுலேயே வாழ்க்கை இழந்துட்டு. அம்மாவோ? என் கணவர் இறந்துட்டாரா? எத்தனை பிள்ளைகள்? நீங்கள் 2 பேர்? ஒரு ஆள் தான். நீங்கள் ஒரு ஆள் தான்? அவர் 2 பிள்ளைகள்ண்டா? நான் சும்மா சொன்னுவா? ஓகே. அதுதான் ஊரில் இடிச்சு மாமாவே எனக்கு ஒரு குடி சோறு போடையில. யார்? மாமாக்கள் என்று அம்மா தான் உழைச்சி தோட்ட வேலை உரல் வேலை எல்லாம் செய்துதான் என்ன உலகத்தில் வளர்த்தவா. இப்போ தான் சொந்தக்கார் கொஞ்சம் காசு கொடுத்து தான் நாங்கள் இந்த கல்யாணம் செய்தது. இந்த கல்யாணம் இப்போ நான் செய்த கல்யாணம் 20 வருஷம். நீங்கள் கல்யாணம் செஞ்சு 20 வருஷம்? அவருக்கு காட் வருத்தம், இடுப்பு கீழே கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது நிற்க மாட்டார், கன நேர மாட்டார், இந்த விழுகிற மாதிரி தான் நடப்பு. எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கும் 51 52 வருமே. ஓகே. அவர் தான் உங்கள் ஏலாட்டிலும் பெரிய ஆஸ்பத்திரியில் முடிஞ்சதோண்டு சொல்லி டாக்டர் என்ன வீட்டை அனுப்பி போட்டார். யார் முடிஞ்சது? அவர் ஹஸ்பண்ட். அங்கே அப்படித்தான் அனுப்புகிறாங்க எல்லாரையும். பேருந்து நான் இங்கே வந்து வீட்டை வேற வீட்டில் ஊறிப்பட்ட ஆக்களும் பந்தல் எல்லாம் வந்துட்டுது. என்னண்டு முடிஞ்சதோண்டு இவருக்கு. யார் பந்தலுக்கெல்லாம் சொன்னது? சமையன் கேட்ட சமையன் தான் பந்தல் கொண்டு வந்து. அப்போ இப்போ முடியுமென்று பார்த்துட்டு இருந்து வரதாமே பந்தல் கொண்டு வர டாக்டர் சொல்லிட்டார். சொன்ன அப்புறம் தான் கொண்டு வந்து நான் வேற ஊறிப்பட்டேன் ஆக்கள் போயிட்டேன். நான் அதிலேயே மயங்கி விழுந்து போனேன். பேஞ்சிட்டு 7 மணிக்கு தான் டாக்டர் போன எடுத்து சொன்னார். ஐயோ ஒழுங்கும் செய்யாதேங்கோ, சொந்த பந்தம் வேற சொல்லி எல்லாம் போட்டினோம். அங்கே போதான் டாக்டர் சொன்னாலும் ஐயோ அவர் கண் முழிச்சுட்டார், ஒரு ஒழுங்கும் செய்யாதேங்கோ எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொல்லி பேஞ்சிட்டு 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னவர் ஒரு ஒழுங்கும் செய்யாதேங்க. செத்து போச்சுன்னு சொன்னதும் டாக்டர் தான். சேர்ந்து அப்படி அறிவிச்சதும் அவள் தான். போச்சு எல்லாமே. இப்போவும் சொல்லுவேன் நம்ம ஐயா எனக்கு இனி சாவே இல்லை, இனி சாவே இல்லையான்ட்டு. அப்போ பந்தல் காசு என்ன கொடுத்து அப்புறம்? இல்லை அது சமையண்ட பந்தல்லாம். சரியா ஓகே. இப்போ சந்தோஷம். இப்போ சொல்லுங்கம்மா, இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அம்மாவுக்கு? எனக்கு வேறுக்கு அந்த ஏதாவது ஒரு கொஞ்சம் சின்ன கடை ஒன்றையும் போட்டு கொடுத்து. எங்கே கடை போடணும்? அவர் எங்கே விரும்புகிறாரு அவர் அந்த தனக்கு இதாக சில ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு விரும்பினா அங்கே போவார். அவர் அங்கே போவார். அப்படி அப்போ அவர் எங்கே விரும்புவார்? அதான் அவரோட கதைச்சேன் நான். ஐயா நான் ஒரு கடை என்றாலும் சின்ன நங்கேன்னு போட்டு தாரேன். யாரோட? ஹஸ்பண்டுக்கு. அவர் ஐயாண்டா நீங்கள் சொல்கிறீங்க? இருந்தாலும் பிள்ளை இல்லையா?
பிள்ளைகள் இல்லையா? நான் விரும்பலைங்க. ஏனென்றால் நான் அம்மாவையும் அவரையும் பார்க்குறதுக்கு எத்தனை பேர்கிட்ட தெரிஞ்சிருப்பேனுங்க. எனக்கு சரியான வலியும் வேதனையில தான் தம்பி நான் அன்றைக்கு வந்தேன். எனக்கு பிறகுற பிள்ளையும் என்ன போல அனுபவிக்கக்கூடாது. எனக்கு ஆசை இருக்குதான். நான் என்ன நிலைமையால் அதை விரும்புகிறேன். இணைக்கிறோம் இல்லை. இதுகளே எனக்கு பிள்ளையாக இருந்துட்டு போட்டுக்கு நாளைக்கு நான் ஒன்று வந்து அப்போ செத்து போனால் என்ற பிள்ளை எத்தனை பேர் ஏசுவினம். நானே வேண்டி நான் அப்படி பேச்சு அதே போல் என்ற பிள்ளைக்கும் பெறக்கூடாது. பாருங்கம்மா, இப்போ நீங்கள் திருமணம் செஞ்ச எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷமாச்சு இல்லை? அப்போ இந்த 20 வருஷ வாழ்க்கையில் சரி உங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க. சரி, இந்த 20 வருஷமும் நீங்கள் கஷ்டப்பட்டுனா இருக்கிறீங்களா? ஏன் அவர் கட்டின காலத்துலேருந்தே இல்லாத அவருக்கு 18 வயசுலேயே இருந்தது. அப்போ என்ன பிரச்சனை? வாழ்வு சுருக்கமோ? அது கொழும்பில் கொண்டே செய்து அப்போ முடிஞ்சது. நீங்கள் அவர் திருமணம் செய்யும்போது அவருக்கு எத்தனை வயசு? 2 பேருக்குமே ஒரே வயசு. எத்தனை ஆண்டு திருமணம் செஞ்சீங்க? 2003. 2003ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சீங்க. இப்போ உங்களுக்கு 51 வயசு. ஓகே, என்ன அப்போ 31 வயசு தான் திருமணம் செஞ்சீங்களா? ஓகே, செஞ்சு அப்போ நீங்கள் சரி குழந்தைகள் வேணாம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க கஷ்டத்தின் மிகுதியால். ஏனென்றால் அவரும் வருத்தம். அப்போ எனக்கு சகோதரங்கள் உதவிகள் இல்லை. நாளைக்கு என்ற பிள்ளையால் இப்போ கடவுளாக கிடைச்சா அது ஓகே தான். இப்போ நாங்கள் இப்படி இதுண்டு நாளைக்கு நான் கண்ணை மூடினா என்ற தாயை போல என்ற பிள்ளை என்ன பேசும்? இப்போ எனக்கு ஒரு சகோதரம் இருந்தால் தம்பி நான் நம்பி இப்போ கூட அம்மா பேசுகிறீங்களா? இந்த சில நேரம் அந்த அம்மா என்ன பேசுகிற பேச்சுக்கு நான் பேசுகிறதான் என்ன பேத்து போட்டு இப்படி எல்லாம் என்னென்று பேசுவா? உங்களை கூடாமல் எல்லாம் பேசுவான். உங்களுக்கு தெரியும் தானே அவள் ஏன் பேசுகிறா? அப்படி எல்லாம் தெரியும். இப்போ அவள் ஏன் உங்களை பேசுகிறான்னு தெரியுமா? அவளுக்கு தான் பேசுகிறேன்டே தெரியும் பேசுகிறா. சரி தானே, அதால் அவள் உங்களை பேசுகிறா. நீங்கள் திருப்பி அவள் பேசலாமோ? நான் எனக்கு கோவத்தில் சில நேரம் பேசிப்போம். நீங்கள் பேசக்கூடாது ஏன்னு சொல்லுங்க. அவள் வந்து சரியா பேசுகிறா, ஆனால் நீங்கள் தெரிஞ்சு இருக்கிற இதுக்கு இல்லை அம்மா அப்படி என்ன இது என்ன எனக்கு அது சரியான அது சரி. உங்களுக்கு மன வருத்தம் வேறு இல்லையன்று இல்லை. இப்போ ஏற்கனவே கஷ்டம், வெயில் ஒரு பக்கம், துன்பம், நிறைய பாடுகள் படும்போது இரவில் வந்து சொல்லி அழுவருங்கோ அவரால் இல்லாத சுகாவண்டு எனக்கு வரடி. நான் என்ன பொம்பளை செய்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் அவையோட போய் கரைச்சி வரைக்கும் ஒரு ஒழுங்கு செய்யுங்கன்னு நான் கேட்பேன். பாரன், இப்போ நீங்கள் என்னென்னு சாப்பிட்றீங்க? நான் இந்த பண்ண வேலையில் இதுகள் இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றீங்களாம்மா? நார்மலாக ஒரு அந்த கடை மாதிரி பின்னினா 500 ரூபாய்க்கு கொடுப்பேன். 500 அந்த கலர் எல்லாம் போட்டு 500 ரூபா கொடுப்பீங்க. நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் முடியும்? ஒரு 200 ரூபா. அப்படி சாருக்கு 200 ரூபாய்க்கு தரணும். அம்மா அங்கே போய் 200 ரூபாய்க்கு தருவினும். அன்றைக்கு எத்தனை சார் 30 சார் வேணும்னா 4500 ரூபா வேண்டும். ஆளக்காட்டுக்காக கலை எங்கே போகிறீங்க? விரோதவா? அம்மா உள்ளுக்கா போய் இருங்க அம்மா. விழுந்து இவையலோ ஆக்களை அரெஸ்ட் பண்ணட்டா? தம்பி அதை கொண்டா, விலங்க கொண்டா. வேற என்ன வேணும்? அடிக்கட்டும் ஆளுக்கு. அப்போ அரெஸ்ட் பண்ணலாம், ஆனால் அடிக்க வேண்டாமோ? தடி ஒன்று பிடிக்குதா? அடிக்கட்டும். கொண்டா தடி ஒன்று பிடிக்குதா? கொடுக்கட்டும் 2. அல்லாட்டி நீங்கள் கொடுங்க 2 தடி ஒன்று பிடிக்குதா? ஏன் இங்கண்ணா கொண்டா 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 தடியை கொண்டா. பகடி சேட்டு யாருக்கு அடிக்கிறது? ஆளுக்கு 2 கூடனு 2 கூடனு 2 கூடனு. அம்மா கட்டாமல் 2 கூடனு நான் சொல்கிறேன். கொத்துருவா இல்லை உனக்கு 2 கூடனு. இப்போ எழும்பி வந்த நீங்கள் கோவத்தில் எழும்பி வந்த நீங்கள் அம்மா போய் படங்க சேர்த்தனி தான் நான் கொடுக்கட்டேன் 2 இவாக்கு 2 கொடுக்கட்டேன் நான் தடியால். உங்களுக்கு அடிக்கிறேன் இல்லோ? யார் அடிக்குது? கொண்டா 2 கொடுப்போம். அடிங்க, நீங்கள் அடிங்க. இப்போ நான் நிற்கிறேன், அடிங்க. நான் நிற்கிறேன், இப்போ நீங்கள் அடிங்க வாக்கு. அப்போ சும்மா உங்களுக்கு அடிக்கிறே இல்லை. அங்கே 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 போங்க, வெயிலத்துக்கு உள்ளுக்கு போய் படுங்க. சரி வா போவா போவா. வெயில் சரி இங்கே என்னண்டா உங்களுக்கு தெரியுதானே அவாண்ட நிலைமை. 1000 தான் இருந்தாலும் பெற்றதாயல்லோ. அப்போ நீங்கள் உண்மையிலே அவாக்கு அப்படியே மடித்த மாதிரி சும்மா சொல்கிறேன். பேசுவேன் நான். பேசுவீங்க, கோவம் வந்தால். இப்போ நாங்களுமே எங்களோட அம்மாவுக்கு பேசுகிறதா என்ற ஹஸ்பண்டையே சுட்டி பேசுவாங்க. அது அழுகுறது இன்றைய அம்மா அப்படி எல்லாம் பேசு. இப்போ என்னண்டாக்கா
அக்கான்றேன்னு சரி அம்மா என்னென்னா இப்போ அவர் வந்து உழைப்பு போகிறேன் இல்லையா போவருங்கோ டாக்டர் சொன்னவ அந்த 7 ஆண்டு சொன்னதோடய சொன்னவ ஐயா நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் செய்தால் உங்களுக்கு டஸ்ஸுகள் சீமந்த் இதுகள் போனால் உங்களுக்கு வேல்வு இன்னும் தாக்கப்படும் உங்கள்ட்ட வேலை எத்தனை ஆண்டு சொன்னது அவர் இறந்துட்டாருண்டு இப்போ சொல்லி 3 வருஷம் 3 வருஷம் இறந்துட்டாருண்டு 3 வருஷத்துக்கு முன்னு சொல்லி இப்போ 3 வருஷமா உயிரோட இருக்கிறேன் இப்போ என்ன மாதிரி ஆள் ஓகே இருக்கிறாரா அப்படித்தான் இருக்குங்க தான் என்னண்டா மங்களை இருந்து பார்க்குறது தின்ன கொள்ள தான் என்ன செய்கிறது அப்போ தான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஏதோ நான் கொண்டு வந்து தருவேன் ரெண்டோட எங்கே போகிறவர் மேசன் வேலையை தான் போவார் ரெண்டு எவ்வளோ காசு கொண்டுருவார் அவைக்கு 2000 ஏதோ கொடுக்குறவ குடிவரி பழக்கம் இருக்குது அது ஒன்றும் இல்லை இருந்து இல்லாவிட்டா இல்லாட்டி அறவே இல்லை ஒன்றும் இல்லை அப்போ உழைக்கிற கொண்டு தரும் பிரச்சனை இல்லை தம்பியார் தான் தன் மோட்டர் சைக்கிளை கொடுத்தது அவருக்கு எத்தனை சவரங்களம்மா அவருக்கு 5 ஆம்பளை சவரமும் 3 பொம்பளை பிள்ளை 5 ஆம்பளை சவரம் 3 பொம்பளை சவரம் அப்போ அவன் ஆம்பளை சவரம் ஒன்றும் உதவி செய்யாத இடக்கிடையே தான் செய்வினம் அவன் இந்த பெற்றோர் எல்லாம் தம்பியார் தான் அடிச்சு கொடுக்குறது எது வேறு மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் எல்லாம் தம்பி இப்போ மோட்டர் வெஹிக்கிள் போட்டு என்ன மோட்டர் வச்சுக்கிறார் டிவிஎஸ் ஒன்று வச்சுக்க லைசன்ஸ் இருக்குதா இல்லாமல் அது தம்பியாருக்கு தனி வேறு கூட ஆயினும் 7 ஆக்கள் இல்லை வேறு லைசன்ஸ் இல்லையா இல்லை அவற்றை தான் ஒரு தம்பியின் லைசன்ஸை கொண்டு போகிறதா சரி ஓகே இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சு வரோம் கடை போட்டு தரணுமா வேறுக்கு ஒரு கடையும் எனக்கு அந்த வீடு வந்து சரியான நெருப்பு அண்டை முந்த நாளும் கிடந்த அழுத நான் மத்தியான் அவாக்கு சொல்ல தெரியாத தன்மையில படுக்குது அவாக்கு சொல்லி அப்போ எனக்கு அதை அனுபவிக்க தெரியுது நான் இப்படி இதுன்றோம் என்ன செய்வேன் வீட்டுக்கு எனக்கு வீடு ஒன்று போட்டு தரணும் வீடு ஒன்று போட்டு தரணும்டா இந்த ஏஜிஓஸ்காரர் கொஞ்சம் உதவி செய்கிறன்றவ 2 பேருக்கு 6 லட்சம் தானே தருவினோம் 2 பேருக்கு கூட தெரியலாது நீங்களம்மா மிச்சம் நீங்கள் தான் போட்டு செய்யணும் இந்த 6 லட்சம் தரது சோறா அது எப்போ தருவினம் அண்டே வந்து கேட்டவ இதோட 3ஆம் தரம் நான் 2 தரம் வேண்டாமன்றேன் உதவி இல்லாமலும் அவைட்டு ஓமன்னு சொல்லிட்டு இந்த டொய்லெட் இதுகள் தந்துட்டுங்கோ ஐயோ நடுவலும் வந்து என்னோட கரைச்சல் கட்டி முடியம்மான்ட்டு நான் எத்தனை வீடு எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த 2ம் செய்தேன் நானுங்க செஞ்சேன் கேட்க அவங்க 6 லட்சம் தருவாங்கண்டா இப்போ நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்க இந்த வீட்டை பிரித்து இல்லை எனக்கு அந்த அவ தரையக்க நான் அதை அந்த முதல் நான் அத்திவாரம் கட்டி காட்டணுமா காட்டினா தானே அதுலேருந்து மிச்சம் பார்த்து 6 லட்சம் அவன் 6 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யலாம் அத்தியாரம் மட்டும்தான் போடு நான் அதைத்தான் சொல்ல அம்மா இதுதானம்மா உங்களால் செய்யலும் இல்லை உங்கள்ட அம்மான்ற இதே உங்களோட ஹஸ்பண்டே உங்களோட நிலைமையும் பார்த்து தானம்மா 3 பேர் இல்லை அப்போ மொத்தம் அம்மாவுக்கு புறும்பு தானே அம்மாவுக்கு அப்போ அப்படி தரையிலாதான் அப்போ 2 பேருக்கு 6 லட்சம் தெரியணுமா அப்போ இப்போ எங்களை நீங்கள் வீடு போட்டு தர சொன்னாமா இப்போ இந்த வீடு நான் அப்படியாண்டு இல்லை இந்த இப்போ நீங்கள் தந்தா அவள் வந்து ஓகே பண்ணாக்க நான் அந்த அத்திவாரத்தை கட்டினேன்டா அவள் பேருந்து அதில் இருந்து எனக்கு அந்த அதாவது இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு வந்தால் நீங்கள் அத்திவாரம் போட்டு காட்டினா அவள் பேருந்து அதில் அதாவது வந்து இப்போ அவை 6 லட்சம் ஒரு ரூபா தர மாட்டேன் நீங்கள் அத்திவாரம் போட்டு காட்டினா அப்புறம் அவை தருவினோம் அப்போ உங்களுக்கு இப்போ அத்திவாரம் போட்டுருவாக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அங்கால அவை தருவினோம் அங்கால எத்தனை அடி வீடு போட போகிறீங்க எதில் போட போகிறீங்க இதுதானுங்க அதாவது இதை எப்படியே வச்சோன்னா அங்கால போட போகிறீங்க ஏன்டா நாங்கள் இந்த பிள்ளைங்க சமைக்க இது அநியாயமாக்க கூடாது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி மண்கூரியை நம்பி அம்மாண்ட காசு 2 லட்சம் பேங்க்ல இருந்தது அம்மாக்கு அங்கால 2 லட்சம் அம்மாக்கு அந்த வெளிநாட்டுக்காரர் வரைக்கும் கொடுக்குறாரு சமத்திக்காரர் இந்த ஊரில் ஆக்கள் வார நேரம் பாவம் பார்த்து கொடுக்குறோம் அவைக்கு தெரியும் தானே சின்ன வயசுலேயே வாழ்க்கைகள் அந்த சகோதரங்கள் இல்லை ஆம்பளை பிள்ளைகள் இல்லை ஆனால் பெரிய விஷயம் அம்மா சின்ன கட்டி 1 வருஷத்தில் வாழ்க்கையில் வந்து சகோதரங்கள் எல்லாரையும் இழந்து இன்றைக்கு 70 வயசுலேயும் இப்படி ஏன்னா அதுதானே எனக்கு வேதனை வாரது இன்னும் ஏன்டா எத்தனையோ பேர் வந்து டக்குண்டு வந்து டிப்ரெஷனுக்குள்ளாகி இறந்து போகிறாங்க வருத்தம் துன்பத்துக்குள்ளாகி போகிறாங்க ஆனால் உங்களோட அம்மா ஏதோ ஒரு இதில் 70 வயசுலேயும் இருக்கிறாண்டேக்கா நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அவாவை குறித்து கவலைப்படணும் ஐயோ என் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுது என்னச்சு கவலைப்படணுமே தவிர எனக்கு அந்த கல்லச்சோன்னா அந்த என்ன பெற்ற எனக்கு எதுக்கு அந்த பாட்டு நான் அது எங்கே கேட்டாலும் மெயின் பண்ண மாட்டேன் ஓடிடுவீங்க அப்போ பாடுறாடி அப்படித்தான் அம்மா வாழ்ந்தது அக்கா பாடு அந்த பாட்டு ஒரு ரவுண்டு வாங்க என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியல அப்படி என்ற பிள்ளை நாளைக்கு வேதனைப்படக்கூடாது நெஞ்சுக்கு நிம்மதி கிடைக்கவில்லையே நீ கல்லு சுமப்பது என் வயிறு கொதிக்குது நீ கல்லு சுமப்பது
ஏ வயிறு கொதிக்குது எத்தனை பேரை கேட்டு முகத்தை பார்த்தா கண்ணு கலங்கு இந்த மழை வெள்ளம் முட்டி அங்க வந்துட்டு உள்ளுக்கு புள்ள மனம் நீங்க இனி பாடுங்க. இல்லை நான் டெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஓடுனேன்னு போய் சொல்லிட்டீங்க ஓடல இப்போ இவ்வளவு முந்த நாள் இவ்வளவு எல்லாத்தையும் முன்னாச்சு நெஞ்சு வலிக்க அழுது போட்டு இருந்தேன். சரியம்மா உங்களுக்கு தெரியும் தானே கிருஷ்ணாண்டா எப்படி கதைக்கிறவர்ன்னு தெரியும் நான் நேற்று நான் உங்களோட மகனுக்கு சமனான மறந்து குளிசா கொடுத்தேன் நீங்கள் எல்லாரும் நினைச்சேன் நான் வந்தால் ஆளை கேட்கவன் குளிசையோ நம்ம கிடக்கடா காரு கிடக்கா போய்க்கதா ஆரம்பம் உங்களுக்கு வெக்கம் இல்லை தானே நான் ஒன்றுக்கும் வெக்கப்படாடி உங்களுக்கு என்ன பயம் இருக்குதா பயம் இல்லை அந்த கவலை ஒன்று தான் கவலைக்கு கருப்பு குளிசை ஒன்றுடாக்கு அது வேறு பிரச்சனை இல்லை பயத்துக்கு பச்சை வெக்கத்துக்கு தான் வெள்ளை உடுத்தினாங்க நாங்கள் உங்களுக்கு கவலை தானே கவலையே கருப்பு உருண்டை 2 டாக்கும் காலமே உண்டு பின்னேறம் உண்டா சாப்பிட்டா போட்டுக்கு வந்தீங்கன்னா சரியாக வரும் சரி தானே அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் 2 உதவி எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க ஒன்று அவருக்கு விரும்பின இடத்துல கடைன்னு கேட்டிருக்கீங்க விரும்பின இடத்துல கடை போடுறேன்டா கஷ்டம் அவர் எந்த இடம்ன்ற ஒரு இடம் இருந்தால் தானே செய்யலாம் நிலம்ன்றது இப்போ எவ்வளோ ஒரு பெரிய சொத்தாக இருக்குது குளிசி எல்லாம் என்ன வர சொன்னேன் தனக்கு ஏதோ செய்யுது ஃபோன் இருக்குது அவர்கிட்ட ஓ அவருக்கு அடித்து கதைப்பம்மா இருக்கா கதைப்பேரா ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம் நாகராசா என்ன நீங்கள் சத்தம் போடக்கூடாது நான் கதைப்பேனா என்ன நாகராசா தர்மலிங்கம் நாகராசா ஓகே என்ன தெரியுமா அவருக்கு ஃபோனில் பார்க்குறாரா எங்கள் டாக்டரோட இருக்கிறாரு டாக்டரோட இருக்கு ஏன் டாக்டரோட சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாரு இல்லை இப்போ இந்த ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு தானே பார்ப்பினோம் கிளினிக்கு போயிட்டே சரி சில வேலை சம்டைம் வெளியில் வந்து இருக்கக்கூடும் எத்தனை நீ போனவர் ஹலோ வணக்கம் நீங்கள் தர்மலிங்கம் நாகராசாவோ நீங்கள் தர்மலிங்கம் நாகராசாவா கதைக்கிறீங்க உங்களோட மனைவி அதாவது சுதான்றவங்க வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க உங்களோட மனைவி வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்டவா கஷ்டம்னு சொல்லி உதவி கேட்டவா அப்போ என்ன மாதிரி உங்களோட நிலைமைகள் என்ன மாதிரி இருக்குது நாங்கள் இப்போ கதிரையிலேருந்து கதைக்கிறோம் நீங்கள் நாங்கள் இப்போ இங்கே பருத்துறையிலேருந்து கதைக்கிறோம் ஹலோ ஓமம் நான் கிருஷ்ணா தான் கதைக்கிறேன் தெரியுதா 2 குரலில் தெரியுது என்ன தூரத்தை நிற்கிறோடைய நேரில் தெரியாதானே அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட நிலைமையை சொல்லுங்க என்ன மாதிரின்றோக்கா எனக்கு தம்பி கால் 2 ஜாயிண்ட் பழதா போச்சு மாற்றலாதோ அது ஜாயிண்ட்டு மாற்றலாமோ அதுக்கு வேணா பேல்டு ஏதோ கூட செய்யல செய்ய இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க நான் கிளினிக்கு போட்டு வலுக்கிட்டீங்களா அப்போ என்னென்னா உங்களோட அம்மா சொன்னா நீங்கள் இப்போ யாழ்ப்பாணம் பிஸ்னஸ் செலவில் தேங்காய் கட்டி கொண்டு ஓட்டிங்களாண்டு தேங்காய் ஏதோ கட்டி கொண்டு ஓட்டிங்களான்னு சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு விற்கிறதுக்கு கிளினிக்கா அப்போ கிளினிக்கில் என்ன சொன்னவே மற்ற என்னண்டா இப்போ உங்களுக்கு என்ன உதவி வேணுமண்ணா ஒரு வாழ்வாதாரம் வேலையும் செய்யலாது வாழ்வாதாரம் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் கடை கடைன்னா பரவாயில்ல கடையண்டக்கு என்ன கடை என்ன மாதிரி என்ன கடை எங்கே உங்களுக்கு கடை போடுறதுக்கு இடம் இருக்குதா இடம் ஒழுங்கு பண்ணலாமோ சரி அப்போ நீங்கள் இருக்க அவங்களோட வீட்டை வந்து அம்மாவோட கதைச்சி போட்டு நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்க அப்படி இடங்கள் இருந்தால் நாங்கள் ஒரு கடை ஒன்றை திறக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் சரியா சரியா ஓம் நான் கிருஷ்ணான் கதைக்கிறேன் ஓமாம் சிலவில் அவங்க அப்படி எடுத்து கதைப்பாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா மதியம் அப்போ நீங்கள் கவனமாக வாங்கோ பைக்கில் வாரீங்க வெயிலும் தானே நீங்கள் வீட்டை போன அப்புறம் நான் அப்புறம் கதைக்கிறேண்ணா சரி அண்ணா ஓகே ஓகே ஓகே
என்னண்டாம்மா இப்போ நீங்கள் கடையாண்டு கேட்குறீங்க தானே உங்களுக்கு கடை ஒன்று போட்டு தரோம்னா அதுக்கான ஒரு இடம் வேணும் இல்லை இப்போ வாங்க இதில் இடம் இருக்குதுன்னு இதில் கடை போடலாம் ஏன் இங்கே அதுக்கு வராது அங்கால கடையெல்லாம் பார்த்தீங்களே உங்களுக்கு டக்குனு இவர் அங்கே அந்த வெள்ளை இருக்குல்ல அதில் அந்த இப்போ ஆக்களை போய் போட்டுருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் வேறு கொஞ்சம் இது ஓடும் அந்த வெள்ளை பாலத்துக்கிட்ட பழக்கடையில் அந்த கோயிலோ ஆனால் அவிடத்த என்ன பூட்டி போட்டு வர்ற மாதிரியோ பாரு அதில் நீங்கள் போகிறோண்டா அனுமதியாக இருக்கணும் இல்லைம்மா ஏண்டா இவருக்கு அதண்டா கொஞ்சம் தச்சலம் இதுக்கு முதல் அப்படி செஞ்ச அனுபவங்களே இருக்குதா ஒன்றும் இல்லை அப்போ அதில் கடை போகிறோண்டா உடனே போயிட்டு அதில் போடக்கூடிய மாதிரி இருக்குமா அதில் நீங்கள் நினைக்கிறேன் பிரதேச செயலாம் பிரதேச சபையில் அந்த மாதிரி அனுமதிகளை எல்லாம் எடுத்து செய்யணும் நினைக்கிறேன் அந்த சில பேர் செய்யணும் தானே அதுதான் அப்போ அவையோட கதைச்சி செய்யலாமன்றீங்க சரி அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றது நார்மலாக இப்போ உங்களோட வீடு நீங்கள் அங்கால எத்தனை அடியில் வீடு போடுற ஐடியா ஒரு 21 அடி இல்லைண்டா அதை சொல்லல அவை கணக்க சொல்லுவினம் ஆனால் அப்புறம் முடிக்கலாம் போடுமில்ல விரலுக்கு ஏற்ற வீக்கமாக இருக்கணும் நம்ம அப்போ நீங்கள் அதுக்கேற்ற ஒரு 21 அடி வீடு போட்டால் காணும் உங்களை 3 பேர் 21 அடி வீட்டுக்கு அத்தி வரத்துக்குன்னு சொன்னால் நம்மள ஒரு 3-4 லட்சம் காணும் அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தால் நாங்கள் அதை கொண்டு வந்து தந்து உங்களுக்கு அத்தி வாரம் போடுறதுக்கு காசு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி அந்த வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் அந்த கடைக்கு ஒரு அளவில் பார்ப்போம் அப்படி ஏதாவது 2 தவண்டு செஞ்சு தருவோம் அம்மா இதை விட வேறு கஷ்டங்கள் நீங்கள் தான் சொல்லணும் நாள் அந்த மாதிரி என்ன பிரச்சனை அந்த சில இதுகள் தான் இப்போ அம்மாவை கொண்டு பராமரிக்கிறது அப்போ இந்த கடை எல்லாம் விளைச்சி எங்கே கொடுக்குறீங்க இங்கே ஊர் சனம் விடாதுங்க இப்போ போன எடுத்து சொன்னவன் நான் சொன்னேன் இந்த வெயிலுக்கு 1-2 கொண்டு போய் இங்கே ஒரு பிரியோசனம் ஒரு சேர்த்து கொடுத்தா இதாயிருக்கும் அப்போ அவள் வந்து ஆகின உன்னோட்ட தான் பண்ணுறாங்க கொண்டு வாண்டு அன்றைக்கு சமத்தியால் அறிவிச்சின்னா சாவச்சேரி இலங்கை வங்கிக்கு பின்னால் கண்காட்சிக்கு பொருள்கள் கொண்டு வர சொல்லி அப்போ அவருக்கு நான் சொன்னேன் சுஜீவனா 3 பொட்டி தான் இருக்குது நான் அதை மினை கேட்டு கொண்டு வந்து என்ன செய்கிறேன்னா அது நீங்கள் பேர் கொடுக்கணும் சுதாகா நீங்கள் கட்டாயம் வந்து தீரத்தான் போகணும் இந்த அம்மாவை விட்டுட்டு கொண்டு போய் ஒன்று தான் எடுத்து அதை விழா 500 ரூபான்னா அப்படி வேண்டாமா அப்போ எவ்வளோ ஒரு 100 ரூபா 150 ரூபா அப்படி நான் சொன்னேன் இந்த விலைக்கு சார்பா வேண்டி உங்களுக்கு சாரையில் பார்க்க நான் 100 கொடுப்பேன் ஆறாக்கள் அந்த 150 ரூபா அது எடுக்க வந்து அந்த கண்காட்சிகள் பார்க்க அதெல்லாம் குளிச்சுட்டே வந்தது அவை அந்த வடலியோலையில் விற்கிறவ இந்த பொட்டிக்க வேண்டி போட்டு என்னையும் அந்த விலைக்கு நீங்கள் என்ன ஓலையில் விற்கிறீங்க தென்னோலையிலே இல்லை பெனோலை நாங்கள் பெரும்பெனை இது வடலியோலை அதைக்கு தெரியாது கொஞ்ச நாளையால பழுதாப்போம் அப்போ நாங்கள் மாற்றி கொடுத்து சீவிக்க போகிறோம் நீங்கள் எழுதி அதில் ஒட்டி இருந்துக்கோம் இது பெரும்பெனை பொட்டி என்று அப்போ அவர் சுஜீவன்ல சொன்னவர் சுதாகா நீங்கள் விற்காட்டிலும் பரவாயில்ல பேரை பதிஞ்சிட்டு நீங்கள் கொண்டு ஊரில் கொடுங்க ஏன்னா உங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இவைக்கு விலை உரையை கொடுத்துட்டு போய் நீங்கள் வந்து விலை கூட சேர்வு வேண்டி அண்டைக்கு முங்க ஒரு ஆள்கிட்ட 10,000 வேண்டி தானுங்க சேர்வு எடுவே பேர் அம்மா அங்கே உள்ளுக்கு நிறுத்துறாளுங்க தேத்தானே வேண்டாமே ஆனால் அவள் பாடின பாட்டு அந்த மாதிரி பாட்டுண்டு கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை போய் படுங்க வாரன் தேத்தானி ஊற்றி தரணும் போச்சு மண்ணை விட்டு போனாலும் முன்னை விட்டு போகவில்லை இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும் நான் அல்லவோ கண்ணெடுத்து பாராமல் கலங்குவதும் வீணல்லவோ அம்மா வெளிநாட்டுக்காரர் பார்த்து சிரிக்க மன்னவா 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 என்னவாமனே மன்னவனே அழலாமா அந்த பாட்டு பார்த்தியா அந்த மனுஷின் மனசில் நீங்கள் சும்மா வெறுட்டக்கூடாதாவா இப்போ வேறங்கோ நான் என்னையும் தான் வெளிநாட்டுக்காரர் பார்ப்பாங்க 2 வயசுக்கு துப்புரா பக்கம் இல்லை நான் பாட்டு பாடுறேன் தானே ஏன் அவ சந்தோஷப்படுத்த நீங்கள் பம்பல் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எத்தனை பேர் பம்பல் எல்லாம் எல்லாரும் அந்த தம்பியை கூப்பிட்டு என்னவோ சொல்ல சொன்னீங்க நேற்று மொட்டையண்ணேட்டியில் போனாங்க பார்க்கல மொட்டையண்ணேட்டு அச்சுவேலி மொட்டையண்ணேட்டு அதை பார்க்கல நாங்கள் இஞ்சாலங்க வரணி பக்கமாக பரணி பக்கம் குளிசை கொடுத்து குளிசை கொடுத்தது அதெல்லாம் பகுதி தானேம்மா அப்படி மனுஷனா அப்புறம் தான் சிரிக்கணும் மேலே இப்போ உங்கள்கிட்ட வந்து இதில் சீரியஸாக கதைக்கிறதால ஒன்றும் நடக்க போகிற இல்லை தானே பாருங்க அவன் மனசில் இருக்கிற பாட்டுன்ற அர்த்தத்தை பாருங்க மண்ணை விட்டு போனாலும் என்ன அது அப்படி கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை பார்க்க வரவே எல்லாருக்கும் பாடுறாரு ஆனால் எனக்கு பாடுறா இல்லை அவியல் சொல்கிறேன் அம்மா பாடுறாவன நான் வந்து கேளுங்க அம்மா பாடுற எல்லாருக்கும் பைத்தியம் அர்த்தம் இல்லை விளாங்குதா அப்படின்னா இப்போ நானும் பைத்தியம் தான் அர்த்தம் உங்களோட பார்வையில் அவள் என்ன செய்ய விரும்புகிறாவோ அதை செய்ய விடும் அப்போ அந்த வேலி எனக்கு இருக்கு அந்த இப்படி நடுவில் மடக்கெஞ்சு பாருங்க கதியால் எல்லாம் வளர்ந்து வெட்ட கொள்ள ஆக்கள் இல்லை
ஓ நீங்கள் இந்த கதியால் அவர்கிட்ட ஒரு கத்தி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒன்றுபட்ட வெட்டியல் தான் சுருக்கமாக இப்படி வெட்டி கிடக்கு ஆப்ரேஷன் செய்து பெரிய ஆப்ரேஷன் செய்து செஞ்சாச்சா ஆப்ரேஷன் அது முதல் செய்தார் இப்போ 3ஆம் தரம் இப்படி நேராக வெட்டி அதை எடுக்கிறதாம் எடுத்துட்டு வேற வைக்கணும் 15 லட்சம் கேட்டவன் நான் சொன்னேன் ஐயா 15,000 அம்மா நாங்கள் உங்கள்ட கணக்காக செய்வோம் மற்ற அவரை பார்க்குற பராமரிக்கிறதெல்லாம் உங்கள்ட செலவு நான் சொன்னேன் எனக்கு 5,000 ஆட்கள் இல்லையா மற்றது இந்த வீடு அவரை வச்சு பார்க்க இடம் இல்லை அப்போ சும்மா இங்கே நான் வெட்டி போட்டு கொண்டு வந்து எனக்கு பாவம் இல்லை அப்போ அதால் வெட்டா வச்சு அதால் செய்ய அவர் வேண்டாம் அந்த பிரச்சனை இல்லையாமா கரைச்சல் தான் அந்த தச்சலும் அவர் ஒட்டி இதுன்னு சொன்னால் இப்போ இந்த அடைச்சி போடுமே அடைச்சா பிளட் அதெல்லாம் கால் செய்ய இல்லாமல் வச்சிருக்கணும் இந்த வேல்வை சுரு மூச்சு வந்து மயக்க ஊசி போட இல்லாத அதுதானே அப்போ இதை செய்தால் தானே காலுக்கு தாங்கள் செய்வாங்க நீங்கள் செய்ய விட்டியல்னா நல்லா செஞ்சு விட்ருவாங்களே அவன் பேசி நமக்கு கொஞ்சம் முதுகில் அந்த பெருவா வந்து இப்படி பெரிய கலலையாக வந்துங்க அப்படி உடைச்சி போயிடுறது அப்போ ஒன்று வந்து அது பெருசாக போச்சு அப்போ அங்கே கொண்டு போ அவள் சொல்லிச்சனும் வெட்டித்தனமாக அது செய்யணும் ஒன்றும் செய்யலாம் வந்து கொண்டு வெட்டி செய்து போட்டு சொல்லிச்சனும் அம்மா இவருக்கு நீ வெட்ட இடம் இல்லை கண் வெட்டினது மற்ற இந்த துடையில் வெட்டி விரிவு செய்தது மற்ற இந்த நெஞ்சில் வெட்டினது கண்ணொண்டு ஆப்ரேஷன் செய்தது காண நிப்பாட்டுங்க ஏற்கனவே கொஞ்சம் கிழக்கமாக கிடக்குது அப்புறம் இன்னும் கூடி போடும் அந்த படம் இருக்கு அவருக்கு அந்த சரி அது எல்லாம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் முடிவுக்கு வருவோம் உங்களோட பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு கொண்டோம் தானே அம்மா உங்களுக்கு இப்போ அதாவது உங்களோட கணவருக்கு வந்துட்டு இருதய நோய் இருக்குது அது போ காலையில் அது உடம்பெல்லாம் ஆப்ரேஷன் செஞ்சு எல்லாமே இருக்குது கிட்னி பிரச்சனை யாருக்கு அவருக்கா அப்போ அவருக்கு எல்லாம் இருக்குது அதைத்தான் டாக்டர் சொல்கிறாரு அப்போ அவரை நீங்கள் எங்கேயா எக்ஸிபிஷனில் கொண்டே விடலாம் அவள் சொல்கிறா ஐயா யாராச்சும் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் என்ன வைத்தியம் செய்கிறது உடம்பு ஃபுல்லாக மாக்கு வைத்தியம் நாங்கள் என்ன செய்கிறது நீங்கள் தான் டாக்டராக இருக்கணும் அவருக்கு நான் போய் நிற்கிறோம் பாஜரோட அடிபாட்டுன்னு விட மாட்டேன் மாம்பிள்ளை பாட்டுக்கு நான் சொல்கிறேன் நீ செய்கிறத செய் நான் நின்று தான் அவரை பார்க்க எந்த விரும்புகிறத கேட்க உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லையே எனக்கு வருத்தங்கள் இருக்குது அவர் 2 பேராலே நான் காட்டுறேன் என்னது நான் ஒன்றும் இல்லை காய்ச்சல் வந்தால் மட்டும் போவேன் மற்றும்படி ஒன்று மருந்துக்குன்னு நான் போடுவேன் வேற ஒன்றுக்கும் போக மாட்டீங்க காய்ச்சல் மட்டும்தான் போவீங்க அப்போ டெங்கு காய்ச்சல் 2 தரம் வந்தது என்னண்டு டெங்குண்டு டாக்டர் சொன்ன வேறு அந்த இது கவுண்ட் குறைஞ்சதா உங்களுக்கு எல்லாம் சிவப்பாக வந்தது உடம்பெல்லாம் அப்போ பாரு திரும்ப திரும்ப மென்னவனே அழலாமான்ற பாட்டு தான் எடுக்கிறான் அம்மா கொண்டு போவி நம்ம ஏற்றி கொண்டு போட்டோம் நீங்கள் சும்மா இருங்க அம்மா நீங்கள் இங்கே வச்சு சித்திரை செய்கிறத விட கொண்டு போகலாம் பார்த்தீங்களே அம்மா நானும் கிட்ட வரேன் அந்த பாட்டை பாடி காட்டுறீங்களா மன்னவனே அழலாமே பாட்டு இருக்கா பாடி காட்டுறீங்களா இங்கே இந்த மைக்க தாங்க அம்மா சும்மா இருங்க நீங்கள் மன்னவனே அழலாமா பாட்டை படியனே மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உயிராய் நான் இருக்க எண்ணுகிறாய் நீ இருக்க மன்னவா 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 அங்கால கண்ணை விட்டு போன விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை ஒன்னெழுதி இருந்தாலும் விட்டு இது பிழைச்சி போச்சு இது வேற எப்படி வராது ஏனப்பா எனக்கு இருக்க சித்திரவாதை செய்கிறீர்கள் அதான் இப்போ ஆக்களையெல்லாம் கொண்டு போகிறோம் உங்களை சித்திரவாதை கொண்டு போகிறோம் சித்திரவாதை செய்கிறீர்கள் வெட்டு இருக்கான் கொத்து இருக்கான் பட்டு எங்கள் பட்டின அடையாளத்தை காட்டுங்க பட்டின அடையாளத்தை காட்டுற இடத்துலாம் பட்டி இருக்கணும் வேணும் பாத்தியில உங்களோட விளையாட்டு கடன் விளையாட்டுல எவ்வளோத்த கொத்தினவே யார் சொன்ன மிருகப்புறப்பம் இப்போ மாட்டுப்புறப்பம் இல்லை மிருகப்புறப்பம் இல்லை ஆனால் உண்மையிலேவா படித்த பாட்டு அந்த அந்த ராகம் இந்த சுதியெல்லாம் இப்படி உறங்கிடுறதுன்னு அந்த மாதிரி படிக்கிறேன் தேவா நீங்கள் வெறுட்டாங்க அம்மா அப்படி வெறுட்டக்கூடாது நீங்கள் பொல்லாத ஆளாக தான் கிடக்கு ஏண்டா நாங்கள் நிற்கத்தக்கவே நான் சொல்ல சொல்ல கேட்குறீங்கள இல்லை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவனும் நான் அல்லவா ஏன் நீங்கள் வெறுட்டக்கூடாது பின்னுக்கு நீங்களும் சில்லறப்பட்ட ஆள் இல்லை கண்டியலோ நான் சொல்ல சொல்ல கேட்குறீர்கள் இல்லையே எனக்குண்டா நீங்கள் அடிப்பியலாம் கிடக்கு அம்மாவுக்கு ஏன்னா அடிக்கிறவன் கத்திக்கார கொத்துறவன் கத்தியார கொத்துறவன் என்னத்துல கொத்துறவன் இங்கே இந்த இடுப்பில் அவ்வளோதான் எல்லாம் கொத்தி தான் அடிக்கிறவன் ஒரு இடம் கொத்துறவில்லையே மண்டையில் மண்டையில் கொத்துறேன் மண்டை முடியெல்லாம் யார் வெட்டி விட்டது அது மகளில் எல்லாம் மகள்லாம் உங்களை வெட்டி கொட்டி கொடுமைப்படுத்துவேண்ணா சரி அப்புறம் பெரட்டை போட்டு மன்னவனை எல்லாம் இருக்கணுமா சரியா
கொஞ்சம் இதில் திரும்ப பாடுவா. சரி, எங்களுக்கு நேரம் போகுது. அப்போ நாங்களும் வெளுக்கிட போகிறோம். சரி தானே? இதை கொத்துங்கோ கொழுவுங்கோ. ஐயோ, எனக்கு முண்டைக்கெல்லாம் மூட் அவுட் பண்ணி போட்டாங்களப்பா. போகிற வார இடங்கள் எல்லாம் சேர்த்து அவன் பாட்டு தான் நின்று அண்ணாளுக்கு எனக்கு ஒரு ஆறுதலாக கிடக்கு. அதையும் நீங்கள் பாடணும்னு சொல்லி குழப்புறீங்க. நீங்கள் பாடுங்க அப்போ இப்போ இருக்கா? இந்த 70 வயசில் அவள் என்ன எடுக்கிறா சொல்லுங்க அப்போ. நீங்கள் எடுப்பீங்களா அப்படி? அப்புறம் அவாவையும் பாடணும்னு சொல்கிறீங்களா என்ன? தம்பி அந்த அவன் உங்கள் நோக்க அனுப்பி அம்மாண்டோ தூக்கு போட்டு தான் சாவீங்களா? தூக்கு போடுறதுக்கு என்னென்ன போடுறேன்னு இவன் தூக்கு பாருங்க. நான் வாரன் போட்டு காட்டுங்க என்னென்ன போடுறேன்னா வாங்க. அந்த காசு இருக்கா கொடுத்து போட்டு வார் எல்லாம் ஒத்து வருவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தம்பி டீட்டெயிலாக கொண்டா. அம்மா இப்போ நான் இன்றைக்கு வந்ததுக்குனாங்க உங்களுக்கு கொஞ்சம் காசு தரேன். அதை நீங்கள் கட்டாயம் செலவழிக்கணுமெண்டு இல்லை. அதை நீங்கள் போட்டு வையுங்கோ. உங்களை வீடியோ பார்த்து வேறு யாரும் உதவி செய்ய வருவாங்க. நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். உண்மையிலேயே அம்மாண்ட நிலைமை கஷ்டம். நாங்கள் கொஞ்சம் பகுதியாக கதைக்கிறது வர உண்மையான நிலைமை அம்மாண்ட நிலைமை கஷ்டம். அப்போ இந்த டொய்லெட்டு காட்டினா தம்பி, அப்போ ஒரு வெளிநாட்டுக்கார தம்பி வந்துனுண்டு. அப்போ அவர் சொன்னார், அம்மா நாங்கள் இப்படி இன்னார்கிட்ட உதவி செய்ய சொல்லி போட்டு போகிறோம், தருவர் வேணுங்க. தானா தான் தம்பி மறைச்சாந்தால் சொன்னது. இப்படி என்னோட பொறுப்பு தந்தோ வீட்டை 3 தரம் போய் தம்பி 5 ரூபா காசு கூட தெரியல. ஹஸ்பண்ட் மோட்டர் சைக்கிள் நான் சொன்னேன். அவர் என்ன ரீதியில் ஓடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் இருந்த மாட்டால் நானும் அம்மா இவ்வளோ காலம் உயிரோடு இருக்கிறோம். 7 ஆட்டுன்றாங்க, வேறு யாரும் போய் படுத்துடுங்க. அது 7 ஆட்டிலுமுங்க ஏதோ விழிஞ்சுண்டாலும் உழைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு வயிற்றுக்கு தருது இல்லையாண்டு போட்டார் அந்த காசு. பூமியில் நீலையாய் வாழ்ந்தவன் யாருடா, போனால் போகட்டும் போடா. அடுவே பாத்தியல எப்படி விளையாட்டு தேத்தனையும் இல்லை. ஏ நீங்கள் சும்மா இருங்கப்பா. இது எப்படிங்க இதில் எவ்வளோ இருக்கணும் என்னங்க? இங்கே கயிறன் எடுங்க வாரன் தூக்கு போட்டு காட்டுறேன். அப்படி போட்டு காட்டுறேன்டா. இப்படியா நாட்கள் இருந்தால் பகடியப்பா. சரி, உங்களுக்கு பார்க்கக்குள்ள கஷ்டமாக இருக்குன்னு தான். எங்களுக்கு ஒரு நாளை பார்க்க பகடியாக இருக்கும். ஆனால் 50,000 இருக்குதல்லோ. இப்போ இது யார் தந்தேன்னு சொன்னால் நீ அடிக்கடி லொக்குடு இதாக இருக்குது. சரியாம்மா, இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் வீடியோலாம் பார்க்குறவங்க உங்களை சொல்லணுமெண்டு இல்லை. அப்போ நாங்கள் அந்த வரணி பிள்ளைக்கு கொடுத்த அந்த அதே மனதுருக்கம் என்ற சபையால் ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்காவரால் தான் எங்களுக்கு இதை அனுப்பினவா. ஸோ அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 330. அக்கா பேர் சொல்லும்படி சொல்லலையா பூ? சரிதானே? அப்போ அந்த அக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த மனதுருக்கம் சபைக்கு ஒரு வேத சபை எங்களுக்கு இப்படி நிலைமையில் இருந்து எனக்கு இது என்றாலும் தந்து என்ற உதயண்டாலும் சொல்லக்கூடாது. பெரிய காசு சந்தோஷப்படுத்தினதுக்கு இந்த காசு உழைக்கிறேன்னா நீங்கள் எத்தனை பட்டி பின்னணும் கணக்கு பாருங்க. தெரியுமா? 100 பட்டி பின்னணும் மேலே. அப்போ யோசிச்சுப்பாங்க. அப்போ அது அவைக்கு வடிவான அவைக்கு நான் என்ற மனதாராக நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் இன்னும் நிலமாக இருந்து எல்லாருக்கும் எங்களை போல எல்லாருக்கும் நல்லபடி உதவி செய்யும். மற்றது இதை விடவும் உங்களுக்கு உதவிகள் தேவை. நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அம்மாவுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் வந்துட்டு உதவி செய்யலாம். நான் உங்களோட கதை செய்து உங்களுக்கு கோவமா இல்லையா? இல்லை, நான் பார்க்குறேன். அந்த உங்களுக்கு தெரியும் தான் எங்களை பற்றி. ஓகே, அதால் பிரச்சனை இல்லை. இப்படித்தான் ஆனால் வேதனை உண்டு. என்ன தம்பி சொன்னது வரையில் எல்லா வீட்டையும் போகுது. நேற்று அந்த வரணியில் இதையும் பார்த்துட்டு நான் நேற்று கதைச்ச உள்ள விட்டு இன்றைக்கு போன தம்பி நான் இப்போ போய் கதைச்சேன். நான் உங்கள்கிட்ட இதுக்கு மஜாஜ் போட்டு விட்டேன். நான் மசாஜ் போட்டு தங்கச்சின்ற மகன்கிட்ட கொண்டே கொடுத்து இந்த கிருஷ்ணா நகருக்கா போட்டு விட. அப்போ வந்து பார்க்கணும் எல்லாரும் ஒரு வேடிக்கை மாதிரி கேட்குறோம். இப்போ கதைச்சனி உனக்கு என்ன கிடைச்சது இன்னும் உதவி? நான் சொன்னேன் அது சொன்னா தம்பி எப்போன்றாலும் வருவேன். அது என்னென்னா உண்மையில் இன்றைக்கு வந்ததுக்கான விடிய காலம் ஒரு 5 மணி போல் கனவுல டக்கண்டு கைதடி என்று கத்தவள்கிட்டேன். பார்த்தா நீங்கள் வந்திருக்கீங்க. அதான் பார்த்தேன்னு சோழி இன்றைக்கும் போகாடி. அப்புறம் நாளைக்கும் வந்து 5 மணி கிளம்ப வேண்டி வந்துருமெண்டு தான் இன்றைக்கு வந்துட்டேன். அப்போ அவரை கொண்டு போட வச்சு விட்டேன். பார்த்தீங்களே மெசேஜ் போட்டு வழியா நீங்கள் கனவுல வந்துட்டீங்க. ஏன்னா தெரியும் அந்த ஃபோன் விஷயங்கள் தெரியாது தம்பி. அதான் வேறு சொல்கிறோம் சனம் எல்லாம் பெரிய அவர்கிட்ட ஃபோனுக்காரன் வந்தால் மத்தி கதைப்பேன். மற்றும்படி அதில் என்ன செய்ய வேணும் அங்கே எடுக்க வேணும் அதெல்லாம் தேவையில்லை தானே. இப்போ சின்ன பொண்ணு தந்துருக்குறாரு. சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ நாங்கள் வெள்ளக்கிட போகிறோம்மா. இப்படித்தான் ஒரு விஷயம். உதவி
உங்களோட நிலைமையை பார்த்து வந்தால் நான் கொண்டு வந்து தருவேன். நம்ம வராட்டி நீங்கள் என்னில் கோவிக்கக்கூடாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட வறுமையாக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே வறுமைன்ற போது மக்கள் பார்த்து உடனடியாக உதவி செய்ய முன் வருவாங்க. நான் உங்களை எதுவும் குறுக்க கதைக்க விடாமல் தடை செஞ்சு நீங்கள் எதுவும் சொல்ல தவறிஇருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்போ இல்லை, எனக்கு அந்த இன்னும் இப்படி யாரும் நல்ல உள்ளங்கள் இருந்தால் எனக்கு இந்த இதையும் நான் கேட்ட உதவிக்கும் எனக்கு செய்தால் அந்த அவர் கொஞ்சம் மாறி இருந்தால் எனக்கும் கொஞ்சம் மனம் ஒரு இதாக இருக்கும் இந்த நேரம். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. என் அம்மாவுக்கு தேர்த்து தர மாட்டேன்னு வெறுட்ரியல் குழப்படி செய்தால் அப்படி சொன்னால் பேசாமல் இருப்பான். அது உங்களோட இப்போ அல்லின்மா அண்டைக்கு எங்களை சொந்தக்கார ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு அழுதுட்டு 10,000 தந்தாரு. வருஷத்துக்கு உடுப்பு எடுத்து கொடுத்து மாவம் வேண்டி அல்லின் மாவு வேண்டி கொடுக்க சொல்லி பாவம் வயசு போன நேரம் மற்றவங்க கொத்து ரொட்டி ரைஸ் போகணும். அதுண்டா தான் சாப்பிடுவேன். பரவாயில்லவா காசு அவைக்கு சொன்னேன் நான், இந்த காசுல எடுத்தவா காசுப்படுற ஒரு 5,000 ரூபாய்க்கு எடுத்து பண்ணிக்கோங்க. மிச்சத்தை நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம்டாடுங்கோ, இல்லாட்டி நீங்கள் போட்டு வைங்க. உங்களோட அத்திவார தேவைகளுக்கு நாங்களும் எதுவும் கிடைச்சா திருப்ப கொண்டு தருவோம். சரிதானே? உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பார்ப்போம் என்ன செய்கிற. ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவில் வந்ததை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறோம். எல்லா நேரமும் எல்லாருக்கும் உதவி கிடைக்குமென்னும் இல்லை. ஏதோ கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் மறுபடியும் வந்து சந்திப்போம். சரி தானே? குறை ஒன்றும் இல்லை தானே? சரி, ஓகே. அப்போ நான் ஒரு ஆளோட திருப்பி 2 வார்த்தை காய்ச்சி நான் உங்கள்கிட்ட இது வந்து அந்த அம்மான்ற வருத்தங்கள் சொன்னீங்க. அதுல இருந்தே பார்த்து கொண்டு வரேன். உங்களோட அம்மா இயலாம இருந்து வந்து பாஸ்டர் ஜெபத்துக்கு மாறினே நிறைய அதுல இருந்து பாக்குறீங்க. நானும் இப்ப இவருக்கு அங்கதான் தம்பி போய் அந்த நேர்த்தி வச்சு கால் நடக்காம நீங்க கடவுள்கிட்ட கேளுங்கம்மா. மனுஷரால முடியாத காரியங்கள் கடவுளா. கண்டியில் ஆப்ரேஷனுக்கு இவ விட்டுட்டினேன். அங்க போய் 19 நாள் வச்சிருந்தேன். 19 நாள். பேருந்து அவர் சொன்னார் தனக்கு செய்ய வேண்டாம், உனக்கு உதவிகள் இல்லை, என்ன யார் பாக்குறது, உனக்கு உதவிகள்னு சொல்லி டிக்கெட் வெட்டி கொண்டு வந்தேன். சரி அம்மா, ஓகே. நாங்கள் விழுக்கிட அப்புறம் ஒன்றுக்கும் யோசிக்காம இந்தியா நாளில் ஹைலைட் ஆள் தான். அப்போ மெக்க பண்ணுறாங்க அம்மாட்ட சிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளிக்கு இப்படி இந்த பாடப்படாது. எலும்பி ஆடணும். எலும்பி ஆடுங்க. ஏன் ஆடாம நீங்கள் இப்போ எலும்பி எனக்கு சிங்கினிக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளிக்கு ஒரு 2 ஸ்டெப் போட்டு காட்டுங்க. நான் இப்போ கூப்பிட்டு கேட்பேன். எலும்பி ஒரு 2 ஸ்டெப் போட்டு காடுங்க ஆட்டம். நீங்கள் சும்மா இருங்கம்மா. நீங்கள் உங்களால் மனசுக்கு வருத்தம். இப்போ அவங்கள போட்டு அடித்து சாக்கொள்கிறேன். ஏன்னா அடிக்கிறது கொத்துறது எல்லாம் முதுகுக்கு பின்னுக்கு தான் நடக்குது. ஒன்றும் மூஞ்சையில் இல்லை. அதுதான் பிரச்சனை. நீங்கள் எனக்கு இப்போ எலும்பி ஆடி காட்டுங்க. நான் டக்குன்னு கேட்குறேன்னு போய் ஆடிக்காட்டுங்க 2 ஆட்டம். நீங்கள் என்ன திருக்கூத்து அதோட ஒத்து நீங்கள் செய்தாலும் நான் ஆடவே மாட்டேன். அதையோட நீங்கள் ஒத்து நம்ம கேட்டுட்டு வரட்டே. கேட்கட்டே கூப்பிட்டு கேட்கட்டே. என்ன இஞ்சால கொழுவரண்டு கேட்கட்டே இப்போ கேட்குறேண்ணா. யார் நிற்கிறவங்க உங்களோட மகளா? கூப்பிட்டு கேட்கட்டே. என்ன எல்லாம் கொத்துற வெட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அடையாளத்தை காணலையே. சரி, அப்போ நான் போட்டு வரட்டே பின்ன. என்ன அருமையாக பாட்டு பாடுறீங்க தெரியுமா? அந்த மாதிரி கிடக்கு. அந்த வெயிலத்துக்கு இருந்தாலும் கேட்டால் நிறுத்த வருது என்ன பாட்டு. மணியாக கிடக்கப்பா. தலை கடிக்கும் தானே பின்ன. அவங்க ஒருக்கா முழுக பார்த்துடுங்கம்மா தலையை. தலை இதாக ஒரு பக்கை இல்லாமல் ஓடி வந்து மேடையிலே நாடகமாடும். வேற பச்சை கிளி முத்துச்சரம் அது தெரியுமா? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ பாவை மற்ற வேறு அமைதியான நதியினிலே ஓடம் அழகில்லாத வெள்ளம் வந்தால் நதியினிலே ஓடம் அழகில்லாத வெள்ளம் வந்தால் ஆடம் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்க மொழியினிலும் கரையிலே ஒதுங்கி நின்றால் ஆடம். ஹோய் ஹோய்
ஹோய் ஹோய் தலை தலை புழக்குது தலைக்கு கை வைக்கப்படாது. வேற பாட்டு வேற பாட்டு வேற பாட்டு இந்த பாட்டு தெரியுமா? மலர்களை போல் தங்கை மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று பறந்து அமைதி கொண்டாள் கலந்திடுங்கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேடி நின் பறந்து செய்தாள் மாமனை போல் ஒரு மல்லிகைப்பூ உங்களோட நிலைமைக்கு ஒரு பாட்டு நடுங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பிள்ளையொரு பிள்ளை என்று எங்குவோர் பலன் இருக்க நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஆராரோ ஆரோ ஆடிரோ கைகால்கள் வழங்க நான் வளர்த்த பெருமையெல்லாம் மனதினில் தளர்ந்தவளாய் கண்மணந்த பெண்மையினை நீ அடைந்தே நீ வளர்ந்து மரமாகி இணர்ந்தருங்காலம் வரை தாய்மகனை காத்திருப்பேன் தங்க மகனே ஆராரோ ஆரோ ஆடிரோ நான் வளர்த்த பெருமையெல்லாம் மனதினில் வளர்த்தவளாய் கண் வளர்ந்த பெண்மையிலே நான் அடைந்தேன் நீ வளர்ந்து மரமாகி திருப்பத்தில் அதே வரியை படிக்கக்கூடாது. நண்பருங்காலம் வரை கைகால்கள் வழங்காத கணவன் குடிசையிலே காதல் மனம் புரிய வந்தாள் அன்னையடா. அப்படியா எனக்கு வீண் சொல்லாத தொந்தரவு இருக்கிறாக்கு சொல்லாத தொந்தரவு இருக்கிறாக்கு நீங்கள் அதொன்றேன் கேட்கிறீர்கள் இல்லை காதலிலும் இனிமை இல்லை காதலிலும் இனிமை இல்லை கண்களிலும் துன்பம் இல்லை கடமையில் இன்றெடுத்தால் கடமையிலே நிறுத்தால் நின்னையடா. சரி வேற போட்டு ஆராரோ ஆரோ ஆடிரோ போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடான் வாழ்ந்தவன் யாரடா போனா. சும்மா இருங்க, நீங்க சொன்னாங்க கேட்க நீங்க பாடுங்கம்மா. போனவள் யாரடா என் தோடு கூட இல்லை. சரி பாய் 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 சி யூ பாய் டாடா. சரி போட்டு வேறுங்க தோடு தோடெல்லாம் வேண்டிட்டு வரேன். பேட்டே